நான் சொல்வதை உன் மகன் அப்படியே கேட்டு நடப்பவன் போலவும், இவன் மாற்றத்திற்கே நான் தான் காரணம் என்பது போலவா நீ பேசிக் கொண்டிருக்கிறாய்? நான் சொல்லிதான் இவன் காவி உடுத்திக் கொள்வான் என்பதில்லை. ஒருவேளை இவன் காவி உடுத்த நினைத்து நான் அதை மறுத்தால் இவன் நிச்சயம் அதை காதில் வாங்கிக் கொள்ள போவதும் இல்லை. போதும், இத்தோடு இந்த பேச்சை விட்டு விடுங்கள். நீ சொல்வதும் சரிதான். கோவிந்தா, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. நீ எங்கு செல்ல மூட்டை கட்டுகிறாய்? திருப்புட்குழிக்கு செல்லத்தான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். திருப்புட்குழிக்கா? எதற்கு? இது என்னப்பா கேள்வி? திருப்புட்குழி பாடசாலைக்கு வித்தியை கற்பதற்கு அடியேன் போவது வாடிக்கைதானே? உன் வாடிக்கையான விஷயங்களை நான் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் என்று நினைத்தாயோ? திருப்புட்குழிக்கு போவது சரிதான், ஆனால் மூட்டையுடன் அங்கேயும் செல்ல வேண்டும். பிறகு ஒரு வாரத்திற்கான துணிமணிகளை அடியேன் எடுத்துச் செல்ல வேண்டாமா? அடியேன் அங்குதானே தங்கி படித்துக் கொண்டிருக்கிறேன். அது பழைய கதை. இனி நான் சொல்வதை கேள். நீ திருப்புட்குழிக்கு போ, ஆனால் உன் துணிமணிகள் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு இங்கு மதுரமங்கலத்திலிருந்தே நேரடியாக திருப்புட்குழிக்கு சென்று படித்துவிட்டு வர வேண்டும் என்கிறீர்களா? அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியமில்லை என்றும் மதுரமங்கலத்திலிருந்து திருப்புட்குழி வெகு தூரம் என்றும் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் நான் அதை சொல்ல வரவில்லை. வேறு எங்கிருந்து செல்ல வேண்டும் என்கிறீர்கள்? காஞ்சிபுரத்தில் தங்கிக் கொண்டு திருப்புட்குழிக்கு செல் என்கிறேன். அப்பா, அடியேன் சொல்வதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்திலிருந்து திருப்புட்குழிக்கு சென்று வருவதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. சிக்கல் யாருக்கு? உனக்கா அல்லது திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கா? சரி, அது போகட்டும். இனி நீ காஞ்சிபுரத்தில் மடத்தில் தங்க வேண்டாம். அகத்தில் தங்கியபடி பாடசாலைக்கு செல்லலாம். அகத்திலா? யார் அகத்தில்? ராமானுஜனின் அகத்தில். காஞ்சிபுரத்தில் தானே உன் பெரியம்மா காந்திமதியும் இருக்கிறார். நீ அங்கு தங்கிக் கொண்டு அங்கிருந்து திருப்புட்குழிக்கு செல். என்னப்பா நீங்கள் மாற்றி மாற்றி ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். யார் யார் மாற்றி பேசுவது? யார் மாறி நடப்பது? உனக்கு வேண்டுமென்றால் இந்த வார்த்தைகள் நன்றாக பொருந்தும். முன்பு மயூரவண்ணன் சுவாமிகளிடம் சென்று ராமானுஜன் அங்குதான் படிக்கிறான், நானும் அவனுடனே படிக்கிறேன் என்று ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்றாய். பிறகு திருப்புட்குழிக்கு அண்ணா செல்கிறான், நானும் அங்கு சென்றுதான் படிப்பேன் என்றாய். நானும் உன்னை அங்கு கொண்டு சென்று சேர்த்து விட்டேன். காஞ்சியில் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்தில் தங்கி ராமானுஜனோடு திருப்புட்குழி சென்று படித்தவன் பிறகு அங்கிருந்து மாறி திருப்புட்குழியிலே தங்கும்படி மனதை மாற்றிக்கொண்டாய். இப்படி மாறி மாறி நடந்து கொள்வது நீயா அல்லது நானா? இன்னும் உன் பல மாற்றங்களை என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். அப்பா, கோபப்படாமல் அடியேன் சொல்வதை சற்று கேளுங்கள். அடியேன் திருப்புட்குழியிலேயே என் ஆசானுக்கு அருகிலேயே தங்கினால்தான் பல சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற முடியும். அதனால்தான் திருப்புட்குழியிலேயே தங்குகிறேன் என்று சொல்கிறேன். தேவையில்லை. மற்ற மாணவர்கள் என்ன தெரிந்து கொள்கிறார்களோ அதை நீ தெரிந்து கொண்டால் போதும். முக்கியமாக ராமானுஜன் என்ன தெரிந்து கொள்கிறானோ அதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும். என்ன புரிகிறதா? அப்பா, அடியேன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உன் விளக்கம் ஏதும் எங்களுக்கு தேவையில்லை. எல்லாவற்றையும் உன் விருப்பப்படியே செய்து கொண்டிருக்க முடியாது. உன் அப்பா சொன்னவை அனைத்திலும் நியாயம் இருக்கிறது. நீ அப்படியே செய். மேலும் பெரியம்மா பெரியப்பாவை இழந்த மனோவியாகுலத்தில் இருக்கிறார். நீ அங்கு சென்று தங்கினால் சற்று அதிலிருந்து விடுபட்டு சகஜ நிலைக்கு மாறுவார். அது மட்டுமல்ல, நீயும் அவர்களுக்கு கூடமாட ஒத்தாசையாக இருக்கலாம். அகத்தில் அமுது செய்வதால் உன் தேக ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் நீ காஞ்சிபுரத்தில் பெரியம்மா அகத்தில் தங்கிக் கொண்டு அங்கிருந்து திருப்புட்குழிக்கு செல்வதுதான் சரியாக இருக்கும். என்னம்மா இது? நீங்களும் அப்பா சொல்வதை போல் அதையே சொல்கிறீர்கள். அடியேன் திருப்புட்குழியிலே தங்கிக் கொள்கிறேன் அம்மா. கோவிந்தா, இறுதியாக, ஏன் உறுதியாக சொல்கிறேன், நீ காஞ்சிபுரத்தில் பெரியம்மா அகத்தில் தங்கிக் கொண்டுதான் நீ பாடசாலைக்கு சென்று வர வேண்டும். இல்லை, நான் திருப்புட்குழியிலே தான் தங்குவேன் என்று நீ சொன்னால் உனக்கு அப்படிப்பட்ட படிப்பே தேவையில்லை, நிறுத்தி விடுவேன். நாளையிலிருந்து நீ என்னோடு யாகத்திற்கு வந்து சடங்குகளை கற்றுக்கொள். என்னப்பா சொல்கிறீர்கள்? இதுதான் என் முடிவு. என்னோடு யாகத்திற்கு வரப்போகிறாயா அல்லது ராமானுஜனின் அகத்தில் தங்கி பாடசாலைக்கு போக போகிறாயா? நீதான் முடிவு செய்ய வேண்டும். அம்மா,
அரையரே, யுகங்கள் 4 என்றும் இதில் கலியுகம் மிகவும் கடுமையானது என்றும் பலரது அபிப்பிராயமாய் இருக்கிறது. எதனால் இப்படி சொல்கிறார்கள்? முதல் யுகமான கிருத யுகத்தில் சாத்வீகமான குணம் அனைவருக்கும் மேம்பட்டிருந்தது. தியானமே பிரதானமாக இருந்தது. பிறகு திரேதா யுகம் ஏற்பட்டது. இதில் சத்வகுணத்தோடு ரஜோகுணம் சேர்ந்து கொண்டது. ஆகவே 1/4 பங்கு தோஷம் கொண்டதாயிற்று. இந்த திரேகா யுகத்தில் யாகமே பிரதானமாக இருந்தது. அதன் பிறகு ஏற்பட்ட துவாபர யுகத்தில் சாத்வீக குணம் குறைந்து ராஜச குணமும் தாமசம் என்னும் மயக்க குணம் சேர்ந்து கொண்டது. இந்த யுகத்தில் விக்கிரக வழிபாடு பிரதானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தாங்கள் சொல்லும் கிரமத்தில் பார்த்தால் கலியுகத்தில் தாமசம் என்னும் மயக்க குணம் மிகவும் அதிக வீரியத்துடன் காணப்படும் என்று தோன்றுகிறது. சரியாக கணித்தீர்கள். ஒரு சமயம் இக்கலியுகத்தை நேரில் காண வந்த நாரதர் இங்கு காணப்படும் நிலையைக் கண்டு மனம் விரும்பினார். தான் கண்டதை சனத்குமாரர்கள் முதலியவர்களிடம் சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார். எங்கும் உண்மை என்பதே இல்லை. தவமியற்றுதல், சுத்தத்தை பேணுதல், இரக்கம் காட்டுதல், மனம் விரும்பி பிறருக்கு தானம் கொடுத்தல் என்பவை மருந்துக்கு கூட இல்லையே. எல்லோரும் வயிற்றை நிரப்புவதிலேயே குறியாக இருக்கிறார்களே என்று புலம்பி தள்ளிவிட்டார். மேலும் நல்லவர்கள் என சொல்லப்பட்டவர்களே பகவானையும் அவனது பூஜைகளையும் வெறுக்கிறார்கள். பற்றற்றவர்கள் என புகழ் பெறுபவர்களே பற்று நிரம்பியவர்களாகவும் பெண் பித்தர்களாகவும் காணப்படுகிறார்கள். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை இல்லை என்று பலவாறு புலம்புகிறார் நாரதர். அதனால்தான் கலியுகம் கண்டு பயம் ஏற்படுகிறதா? ஆனால் நீர் சொல்வதை ஒன்றும் மறுப்பதற்கில்லை. ஏன் அன்னத்தை கூட விலைக்கு விற்கிறார்களாமே? என்னவென்று சொல்வது? அன்னத்தை விற்பது மகா பாவம் என்று முற்காலங்களிலிருந்தே சொல்லப்பட்டு வருகிறது. அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது. காசினவாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்றிலி சோறிட்டு தேச வார்த்தை படைக்கும் வங்கையினார்கள் வாழ்த்திருக்கோட்டியூர் என்று கொண்டாடுகிறார் பெரியாழ்வார். அதாவது திருக்கோஷ்டியூரில் உள்ளவர்களின் அன்னதான சிறப்பை வர்ணிக்கிறார். பண்டிதர்கள் வேதத்தை விலைக்கு விற்பது வீண் பகட்டுக்காகவும் புகழுக்காகவும் பூஜை நடத்துவது என்று பல கேட்டறியாத தோஷங்கள் இக்கலியுகத்தில் பீடித்திருக்கிறது. கலியுகத்தில் எல்லா அம்சங்களும் நிறைந்திருந்தாலும் அரிசி இல்லாத நெல் போல சாரமற்றவையாக இருக்கின்றன. ஏன் அன்னத்தை சொல்கிறீர்? எதிர்வரும் காலத்தில் ஜலம் கூட விற்கப்படலாம். இப்படிப்பட்ட கலியுகம் கெடும் வண்ணம் யாராவது பிறந்திருக்கிறார்களா என்று நம் ஆச்சாரியரும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். இப்படி பயமுறுத்தும் கலியுகத்தில் சிறந்த குணம் என்று ஒன்று கூட இல்லை என்கிறீர்கள் ஆரியரே? அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு சிறந்த குணமும் இதற்கு உண்டு. கிருத யுகத்தில் தியானத்தாலும், திரேதா யுகத்தில் யாகத்தாலும், துவாபர யுகத்தில் அர்ச்சனையாலும் பெரும் பலன்களை இக்கலியுகத்தில் பகவானின் நாம குணங்களை பாடி பரப்புவதனாலேயே மிக சுலபமாக அடையலாம். நாம ஜபத்தால் பிறர்க்கரிய பல செல்வங்களையும் பெறலாம் என்கிறீர். அருளோடு பெரு நிலமளிக்கும் என்று வைகுண்டத்தையும் நமக்கு பகவானின் நாம ஜபம் அருளும் என்று திருமங்கை ஆழ்வாரும் மொய்த்த வல்வினையும் நின்ற 3 இடத்தினுடைய பேரால் கத்திர வந்து மன்றோ பரமாங்கதி கண்டு கொண்டேன் என்று தொண்டரடி பொடி ஆழ்வாரும் தெரிவிக்கிறார்களே. அப்படி அவர்கள் தெரிவிக்கும் நாமம் எது தெரியுமா? கோவிந்தா என்ற நாமம்தான் என்பது ஆன்றோர் கருத்து. முற்காலத்தில் கத்திரபந்து என்ற பரம பாபாத்மா ஒருவன் இருந்தான். அவன் நாரதர் உபதேசித்த கோவிந்தா எனும் நாமத்தை சதா உச்சரித்து பின்னர் உயர்ந்த கதியை பெற்றான். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தாங்களும் அபிநயம் மூலம் பகவானின் நாமத்தை பாடி ஓய்வடைய வழி தேடிக்கொண்டிருக்கிறீர் போலிருக்கிறது. தெய்வவாரி சுவாமிகளே, அடியன் மட்டுமல்ல, அதை அனுபவிப்பவர்கள் அனைவரும் உயர்ந்த கதியை அடைய வேண்டும் என்பதே அடியனின் மேலான விருப்பம். அடியனின் அபிநயத்தை தவிர தனியாக நாம சங்கீர்த்தனமும் இக்கோயிலில் நடைபெற வேண்டும். அனைவரும் தமிழ் திராவிட வேதத்தை பாடி பகவானோடு சுகித்திருக்க வேண்டும். திருவரங்க அரையரே, வந்தனம் அணியரங்கரே. வந்தனம் சுவாமி. இருவருக்கும் வந்தனம். என்ன பலமான ஆலோசனை ஏதோ போய்கொண்டிருக்கிறது போலிருக்கிறது? வேறொன்றும் இல்லை சுவாமி. கோயிலை பற்றியும் இங்கு மேற்கொண்டு நடக்க வேண்டிய பல சேவைகளை பற்றியும் உரையாடிக் கொண்டிருந்தோம். ஓ, பல புதிய சேவைகளை செய்வது பற்றி முடிவெடுத்து விட்டீர்களா? முடிவெல்லாம் செய்யவில்லை சுவாமி. தங்களை கலந்து ஆலோசிக்காமலா? இது என்ன புதிதாக ஏதோ சொல்கிறீர் அரையரே? என்னை கலந்து ஆலோசிக்கிறீர்களா? அது எப்பொழுது? எல்லாம் முடிந்த பின்பு விஷயத்தை சற்றே தெரியப்படுத்துகிறீர்கள், அவ்வளவுதான்.
இன்னும் சில விஷயங்களை தெரியப்படுத்துவது கூட இல்லை. தாங்கள் எதை சொல்கிறீர்கள் என்று புரியவில்லையே சுவாமி. எதையும் தங்களிடம் தெரியப்படுத்தாமல் இருக்கவில்லையே சுவாமி. தெரியப்படுத்தவில்லையே, இந்த திருவரங்க அரையர் எதையும் தெரியப்படுத்தவில்லையே. பிள்ளைக்கரசும் சொட்டை நம்பியும் தனது தம்பிகள்தான் என்று அவராக தெரியப்படுத்தவில்லையே. யாரோ ஒருவர் மூலமாகத்தான் பல மாதங்கள் கழித்து நான் தெரிந்து கொண்டேன். என்ன தெய்வவாரி, நீராவது தெரிவித்திருக்கலாம் அல்லவா? பொறுத்தருள வேண்டும். தங்களது ஆதங்கம் நியாயமானதுதான், அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் அன்றைய சூழ்நிலை அப்படி. தம்பிகள் இருவரும் இங்கு வந்து சேவை செய்வதையோ இது விஷயமாக அணுகுவதையோ ஆச்சாரியார் விரும்புவாரா மாட்டாரா, ஏற்பாரா கண்டிப்பாரா என்று அடியேனுக்கு மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலை. எனவே அவர்கள் இருவரும் அடியனின் தம்பிகள் என்பதை இதோ நிற்கிறாரே தெய்வவாரியிடம் கூட தெரிவிக்கவில்லை. அந்த அரங்கன் மீது சத்தியமாக அதுதான் உண்மை. மற்றபடி எந்த உள்நோக்கமும் இல்லை சுவாமி. அடியேனை நம்புங்கள். அரையரே, என்ன இது? ஏன் அரங்கன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறீர்? ஆச்சாரியருக்கும் அந்த அரங்கனுக்கும் விசுவாசிகளான நீங்கள் என்றுமே நம்பிக்கையானவர்கள்தான். எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. நான் கண்டிப்பாக நடப்பதற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. நான் கோயில் நிர்வாகி. எல்லோரிடமும் பச்சாதாபமாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். பிறகு அதை பலரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வளைக்க பார்ப்பார்கள். ஆனால் நான் உங்களை அப்படி சொல்லவில்லை. ஆச்சாரியாரின் நேரடி சீடர்களான உங்கள் யார் மீதும் எனக்கு எந்த கோபமும் இல்லை. என்ன, எதையும் முன்கூட்டியே என்னிடம் ஆலோசிப்பதில்லையே என்ற ஆதங்கம்தான் என்னிடம் உண்டு. தங்களுக்கு உள்ள பொறுப்புகளில் தேவையில்லாமல் குறுக்கீடு செய்துவிட வேண்டாமே என்ற எண்ணத்தில்தான் சிறு விஷயங்களை தங்களிடம் கொண்டு வராமல் விட்டிருக்கலாம். அதுதான் உங்களுக்கும் அந்த மாமணிகளுக்கும் உள்ள வித்தியாசம். யாரை குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? பிள்ளைக்கரசுவையும் சொட்டை நம்பியும் தான் சொல்கிறேன். பெரிய விஷயமோ சிறிய விஷயமோ, இந்த சிறிய வயதில் எவ்வளவு சமயோஜிதம், சம்பிரதாயத்தில் எவ்வளவு ஊக்கம், எதையும் முறைப்படி செய்ய வேண்டும் என்பதில் அவ்வளவு ஆர்வம். அவர்களைப் போல் உள்ளவர்களிடம்தான் எனக்கு தனி பிரியம் உண்டு. அந்த சிரோன்மணிகளுக்கு தமையனாரான தங்களிடமும் என் மதிப்பும் மரியாதையும் எப்போதும் உண்டு. சரி, இந்நேரம் விறகு வண்டி வந்திருக்கும். எடை பார்க்க வேண்டும். நான் புறப்படுகிறேன். தெய்வவாரி சுவாமி, நீரும் சிறிது நேரத்தில் வாரும். தரம் பார்த்து பின்னர் விறகுகளை மடப்பள்ளியில் சேர்க்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. நான் வருகிறேன். அரையரே, இவர் ஒரு புரியாத புதிர்தான். ஆனால் எனக்கு ஒன்று புரிந்துவிட்டது. என்னது அரையரே? கலியுகத்தில் எதிர்பார்க்காததும் நடக்கும் என்பதுதான் அது. ஒரு வழியாக காஞ்சிபுரம் சூழலுக்கு உங்களை பழக்கப்படுத்திக் கொண்டு விட்டீர்களா? ஏதோ மனதை தேற்றிக்கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறேன். ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் சௌரியங்கள் இங்கேயும் இருக்கிறதல்லவா? எனக்கென்னவோ இங்கே இருக்கும் கிணற்று தண்ணீர் தான் இன்னும் இனிமையாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. அதேபோல் கடைகளும் அருகாமையிலேயே இருக்கிறது. மளிகையெல்லாம் பொன்னுசாமியின் கடையில் தானே வாங்குகிறீர்கள்? விசாரித்ததில் அந்த கடைதான் மிகவும் பிரசித்தி என்று கேள்விப்பட்டேன். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பழக ஆரம்பித்து விட்டீர்களா? பெரிதாக எதுவும் இல்லை. ஆனால் ஜானகி என்றொருத்தி மிகவும் அன்புடன் பழகுகிறாள். என்னை அக்கறையுடன் அவ்வப்போது வந்து விசாரித்து செல்கிறாள். இந்தாருங்கள் அப்பா. அம்மா சொன்னது போல் இந்த கிணற்றின் தண்ணீராலேயே தளிகையின் சுவையும் கூடியுள்ளது. தளிகையை பற்றி பேசுகிறீர்கள், மளிகையை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் இங்குள்ள திவ்ய கஷேத்திரங்கள் பற்றி ஒருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. பெண்கள், எங்கள் சிந்தனை முதலில் குடும்பத்தை பற்றியும் அதன் பராமரிப்பை பற்றியும் தான் இருக்கும். நாங்கள் அப்படி இருப்பதால் தான் ஆண்களாகிய நீங்கள் பெருமாளின் சேவையில் கவனம் செலுத்த முடிகிறது. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்.
சரி சரி, புரிந்து விட்டது. அதற்காக புரிந்து தள்ளாதே. எங்கள் கவலை எங்களுக்கு. சம்பந்தி, கௌசல்யா மாமி விசாரிப்பதிலும் நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் அகத்தில் எல்லா வேலைகளையும் தஞ்சாதானே செய்கிறாள். அதனால் தன் மகள் மீது உள்ள அக்கறையில் அவள் சிரமப்படாமல் இருக்கிறாளா என்ற கவலையில் கேட்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. அந்த எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை. இதுவே நான் புருஷமங்கலம் சென்றால் பூமாவின் அக்கறையை மனதில் கொண்டுதான் பேசுவேன். இது மனித இயல்புதான். மற்றபடி காஞ்சிபுரத்தில் இருப்பதால் தான் மாப்பிள்ளை அங்கும் இங்கும் அலைய தேவையில்லை. தினமும் இங்கு அகத்திலேயே இருப்பதால் அலைச்சலும் குறைந்திருக்கும். என்ன தஞ்சா, மற்றபடி இங்கு எல்லாம் சௌகரியமாகத்தானே இருக்கிறது. சௌகரியம் என்றால் எந்த சௌகரியத்தை பற்றி கேட்கிறாய்? அது இல்லை தஞ்சா. சோமியாஜி சுவாமிகள் இப்போது இல்லாத நிலையில் குடும்ப பராமரிப்பை பற்றி அவள் கேட்கிறாள். அன்றாட செலவு, மாதாந்திர செலவு என்று நிறைய இருக்கிறதல்லவா? அதில் எந்த சங்கடமும் இல்லை. அவர் சேர்த்து வைத்த தொகை இருக்கிறது. மேலும் வருடத்திற்கு தேவையான நெல் மூட்டையும் மற்ற தானிய வகைகளும் எங்களுக்கு இருக்கும் நிலபுலன்களிலிருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த அகத்திற்கும் வாடகை தர தேவையில்லை என்று திருக்கச்சி நம்பி சுவாமிகள் சொல்லி இருக்கிறார். அதனால் அன்றாட தேவைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் சொல்வது தற்காலிகமானது. சோமியாஜி சுவாமிகள் விட்டு சென்ற சேமிப்பு எத்தனை காலத்திற்கு தாங்கும்? நீங்கள் சொல்வதும் நியாயம்தான். ஆனால் ராமானுஜன் இப்பொழுது படிப்பில் கவனமாக இருக்கிறான். அவனை சிரமப்படுத்த இயலாது. அதனால்தான் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். உங்களுக்கே தெரியும், காஞ்சிபுரத்திலும் மற்றும் சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் நடைபெறும் யாகத்திற்கான திரவியங்களை நான் தான் கொடுத்து வருகிறேன். இனி அந்த வியாபாரத்தை மாப்பிள்ளையே மேற்கொள்ளலாமே. அதில் வரும் லாபம் குடும்ப பராமரிப்பிற்கு வசதியாக இருக்கும் அல்லவா? நாம் இருவரும் சற்று ஒதுங்கி இருப்பதே நல்லது. நான் வருகிறேன். தஞ்சா, மாறிவிட்டாள். தஞ்சா ஏகத்திற்கும் மாறிவிட்டாள். நிறைய பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால படம் முழுவதும் ஒரு சந்தோஷ சூழல் உருவாகுது. அதனால் ஆண்டவன் கட்டளை வெற்றி கட்டளை.